ஸோ இன்றைக்கி ஓடிசி மார்க்கெட்டில் ஒரு 100 USDக்கான ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 100 USD ப்ராஃபிட் இருந்தால் போதும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ அப் ட்ரெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸில் ஒருக்கா செக் பண்ணிப்போம். ஸோ GBP USDயில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு மார்க்கெட். இந்த லெவலில் இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 மினிட் கம்பேர் பண்ணுறப்போ லைக் இது ஃப்ளாட் பேட்டர்ன் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. பட் வந்து இந்த கேண்டில் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து செல்லர் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து மார்ஜினல் சேஃப்டி வச்சு இந்த இடத்துல செல்லர்ஸ்க்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாருங்கள் இன்றைக்கி மறுபோசி கேண்டில் இருக்குது. ஸோ அதை வந்து 50% நான் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இடர்னஸ்னாரும் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த கேண்டில் வாரதுக்கான ரீசன் என்னன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ்க்கான மூவ் இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ பையர்ஸ் வந்துட்டாங்க, இங்கே செல்லர்ஸ் வராங்க. பட் வந்து செல்லர்ஸ் மூவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ என்னோட இந்த லெவல் இந்த கேண்டில் லெவலுக்கு டச் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் நான் வந்து செல்லர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ப்ளஸ் இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் மார்ஜின் வச்சு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து மார்ஜின் வச்சு கொடுக்கலாம். ஸோ அங்கே ரீச் பண்ணலன்னா நம்ம வந்து ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவலில் வந்து நமக்கு ரிஜெக்ஷன் வேணும். ஸோ கேண்டில் வந்து செல்லர்ஸ் வராங்க. ஸோ இதுக்கு முன்னுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் அவ்வளோ நல்லா இல்லை. நான் வேறு மார்க்கெட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 3 கேண்டில் வந்துருக்கு. ப்ளஸ் தேர் இஸ் நோ ரிஜெக்ஷன் இன் த அப்பர் சைட். ஓகே, இது ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். ரிஜெக்ஷன் ஜோனை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபிபனாச்சி லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த லெவலில் அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகி இல்லை. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் என்ன ட்ரை பண்ணோம்னா கேப் ஃபில் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகே, இது சப்போர்ட். ஸோ இது ரெசிஸ்ட். ஓகே, ஸோ பையர்ஸ் வீக்காக இருக்காங்க. இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்கே பையர்ஸ் வீக் ஆகிட்டாங்க இந்த இடத்துல. ஓகே, நம்ம என்ட்ரி மிஸ் ஆகிட்டோம். ஓகே, நிறைய அசெட்ஸ் இருக்குது. நல்லா நிதானமாக ட்ரேட் எடுக்கணும். ஸோ அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஓகே, ஆல்ரெடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அண்ட் அதுக்கப்புறம் நான் ஃபிபனாச்சி லைன்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்காக நான் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. ISI, IRI அண்ட் லோயஸ்ட் லோவுக்கு போடணும். ஸோ இந்த லெவலில் மல்டிபிள் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு. பட் இந்த டைம் இது ரிவர்சல் ஆகலை. பட் ரிஜெக்ஷனோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடந்திருக்கு. ஸோ இந்த இடம் வரைக்கும் போணுச்சுன்னு சொன்னால் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வரல. சரி, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இல்லை. ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு செக் பண்ணி. செல்லர்ஸ் வந்திருக்காங்க, நல்ல செல்லர்ஸ் வந்திருக்காங்க.
கொஞ்சமாக இவ்வளோ தூரம் போயிட்டு செல்ல செஞ்சுருக்காங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து டவுன் டைரக்ஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டச் செகண்ட் டச் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் டச் ட்ரை பண்ணுது. ஸோ ஒவ்வொரு கேண்டில் வந்ததுக்கப்புறமா மார்க்கெட்டோட மூமெண்டம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ மூவ் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்னைப்பர் மாதிரி ரெடியாகி தான் நம்மளோட ட்ரேடை வந்து பிளேஸ் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இன்னொரு USD and round number also. So there's no level previously. So level return check பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 5 minutes மாற்றிக்கிறேன், அவசரப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா 100 USD ஸ்ரீலங்கன் மணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 32,000 வரும். 32,000 சம்திங் வரும், 32,000 வரும் செல்ல. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு லெவல், இங்கேருந்து செல்ல ஸ்டார்ட் ஆகிறாங்க. அண்ட் ப்ரீவியஸாக எந்த மூவும் இல்லை. இது ஒரு ரவுண்ட் நம்பர் அப் ட்ரெண்ட் வந்துடுச்சு. ஸோ அப் ட்ரெண்டில் வந்து நமக்கு வந்து ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட முடியுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறக்குள்ள மார்க்கெட் அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லா. இந்த இடத்துல வந்து நல்ல டவுன் ஒன்று வந்திருக்கனால அந்த டவுன் ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதனால வந்து எனக்கு அடுத்த செல்லஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். there is a gap, இன்னும் கேப் இருக்குதுல. ஸோ நான் இருக்கா 1 minute செக் பண்ணிக்கிறேன். கேப் ஒரு வந்து இந்த இடத்துல லோவர் ஆப்ஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. செல்லரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் ஆல்ரெடி வந்து இந்த அப் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்காங்க. பட் இது ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹையர் ஆப்ஷன் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்னும் ஸ்டார்ட் ஆகலை வர. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் நான் ஹையர் ஆப்ஷன் கொடுக்குறேன், பயப்படாமல் கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ இந்த ட்ரிக்கு நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ கன்ஃபார்மாக இந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட் வரும், வேணால் பாருங்கள். ஓகே, 13 செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதில் வந்து என்னோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே பை கேண்டில் வரும் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு அப் டைரக்ஷனுக்கான ட்ரேட். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அப் ட்ரெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ பையர்ஸ் செல்லர்ஸ்க்கான இண்டிகேஷன் இங்கே கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி பையர்ஸ் தான் வருவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ரிஜெக்ஷன் இப்போ வருது. 10 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, எஸ். ஸோ 100 USD ட்ரேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.